கருவாட்டு குழம்பு செஞ்சீங்கன்னா, ஒரு டைம் இந்த மாதிரி மொச்சப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கருவாட்டு குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்த பொன்னிறமா வதக்கிக்கோங்க. 3 பெரிய தக்காளி பழத்த நல்லா குழைவா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா குழைவா வெந்து வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வேக வச்ச மொச்சப்பயிறுமே இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு காயை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டையுமே நான் கூட சேர்த்துக்கிட்டேன். காய் நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சு திக்கானதுக்கப்புறம் கழுவி வச்ச வாழைக்கருவாடு சேர்த்துட்டு குழம்பு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சோறு கூட சர்வ் பண்ணி பாருங்க. அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.